சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. யாரோ மறுபடியும் என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கே. பைரவி தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காளா? இந்த கால் தானே என்ன ஃபாலோ பண்ணது. வரேன். ஐயோ அம்மா, அண்ணி ஏன் இப்படி பண்ணீங்க? நீ பண்றது மட்டும் கரெக்டான வேலையா? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர? உன் வயசுக்கு தகுந்த வேலையா நீ செஞ்சிட்டு இருக்க? ஏமா நான் எங்க போறேன்னு வேவு பார்த்துட்டு அந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்ல போறியா? உன்னை இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அண்ணி நிறுத்து. கௌதம்காக கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணலான்னு பார்த்தா அது கூட உனக்கு பொறுக்கலையா? என் பின்னாடியே கிளம்பி வந்துட்ட. ஏன் என்ன ஆச்சு உனக்கு? கௌதம புள்ளன்னு சொல்லிட்டு அவனை நிரந்தரமா ஜெயில வைக்கிறதுக்கு சதி பண்ணிட்டு இருக்க. நம்ம குடும்பத்தை விட அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி தான் முக்கியமா போயிட்டாங்களா? இத பாரு, இனி உன் சில்லறத்தனமான வேலையெல்லாம் மூட்டை கட்டி வை. ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு, இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஃபாலோ பண்றாளாம் ஃபாலோ. ச்சீ, ஏமாந்துட்டனே. ஐயோ வலிக்குதே. அண்ணி பூதம் மாதிரி வந்து காலை இப்படி மிதிச்சிட்டாங்களே. முடியலையே. அண்ணி ஓகே மேம். இலக்கியா, நீ முன்னாடி போ, நான் போய் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை, வாங்கிட்டு வாங்க. ஏன் அத்தை, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டீங்களா? அந்த எஸ்எஸ்கே எங்க லீவ் போட விடுறான்? நானா காலையில அரை நாள் லீவ் எடுத்துக்கிட்டேன். அதை விட இலக்கியா, அவன் ஏதோ புது கார் வாங்க போறானா. ஆபீஸ்க்கு மத்தியானம் மேலதான் வருவான்னு சொன்னாங்க. சரி வாங்க, நம்ம சீக்கிரமா அர்ச்சனை பண்ணிட்டு கிளம்பிடலாம். அவசரப்படாத. அர்ச்சனையோட சேர்த்து நான் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன். வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? சஷ்டி விரதம் இருக்கேன், அதை முடிச்சிட்டு தான் சாப்பிடணும். என்ன அத்தை நீங்க? உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில இப்ப இந்த விரதம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியமா? டாக்டர் உங்களை வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடணும், கரெக்டா மெடிசன் எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா என் புள்ள செய்யாத தப்புக்கு ஜெயில கிடந்து கஷ்டப்படுறானே, அவன் சாப்பிடுறானா இல்லையான்னு தெரியாம நான் என் உடம்ப பாதுகாத்து என்ன பண்ண போறேன்? அந்த பாவி முதல்ல என்ன கண்டுபிடிச்சே என் மூலமா என் புள்ளைய கொல்ல பார்த்தான். இப்ப கௌதம் தன்னோட புள்ளன்னு தெரியாமலேயே எஸ்எஸ்கே அவனை ஜெயில போட்டு அழிக்க பாக்குறான். இந்த சதியில இருந்து கௌதம் மீண்டு வந்து உன்னோட சேர்ந்து 100 வருஷம் நிம்மதியா சந்தோஷமா வாழணும். கோர்ட்டு கொடுத்த ஒரு வாரம் கெடுக்குள்ள நாகு கிடைக்கணும். அவனை வச்சு கௌதம் வெளியே வரணும்னு வேண்டிக்கிட்டு சஷ்டி விரதம் இருக்கேன். கவலைப்படாதீங்க அத்தை, உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும். வாங்க அத்தை, போலாம். யார் பேருக்கு அர்ச்சனை? என் பையன் பேருக்கு தான். கௌதம், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். ஓம் சக்தியே போற்றிவோம், ஓங்கார் அனந்தியே போற்றிவோம், உறவுக்கும் உறவானவளே போற்றிவோம். அத்தை, நான் ஒரு வேலையா பேங்க்குக்கு போயிருக்கிறதா ஜானகி அத்தை நம்பிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் நான் கோயிலுக்கு உங்களோட வந்திருக்கேன்றது ஜானகி அத்தைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீ ஏன் இப்ப அதை சொல்லி பயமுறுத்துற? நாம இங்க வந்திருக்கிறது ஜானகிக்கு எப்படி தெரியும்? நீ முதல்ல சாமியை கும்பிடு.
கும்பிடு இலக்கியா. இலக்கியா, இந்த பிரசாதத்தை நீ கௌதம பார்க்க போறப்ப கொடுத்துரு. நிச்சயம் என் புள்ள நிரபராதியா வெளியே வருவான். ம், வா. அம்மா, பேரு நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கௌதம் பேருக்கு பண்ணிடுங்க. கௌதம், புனர்பூச புனர்பூச நட்சத்திரம் நட்சத்திரம் மிதுன ராசி. மிதுன ராசி. ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் ஒரு அம்மா வந்து இதே பேரு ராசி நட்சத்திரம் சொன்னாங்க. அப்படியா? ஆமாமா. கௌதம்ங்கிற பேர்லயா? ஆமாமா. புனர்பூச நட்சத்திரம். ஆமா. ஆ? யாருங்க அது? இங்க தானே இருந்தாங்க. இங்கதான் இருப்பாங்க, தேடி பாருங்க. போயிட்டாங்க போல இருக்கு. ஆ, சரி. ஆதித்தன் நம்புலி அங்கேயே குபேரன் என்ன இது? போதிருப்பமன் புராரி ஏன் வயசு இருக்கும்னு சொல்றாரு? ஒருவேளை ரேவதியா இருக்குமோ? சச்சா, பாவம் ரேவதி. அவதான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா இலக்கியா சொன்னாலே. அவ எப்படி இருக்க முடியும்? அவளா இருக்க மாட்டா. அம்மா, கௌதம் இன்னைக்கு வெளியில வந்துருவான், நாளைக்கு வெளியில வந்துருவான்னு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கிட்டு இருக்கேன். அவனை கூடிய சீக்கிரமா என் கையில நீ ஒப்படைச்சிடணும். அதுதான் என்னோட ஆசையே. கொடுங்க. போயிட்டு வாங்கம்மா. இலக்கியா, வா. சக்கரை பொங்கல் கொடுக்கறாங்க, வாங்கிக்கலாம். வா. வீட்டுக்கு போய் விரதத்தை முடிச்சிட்டு சாப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா சக்கரை பொங்கலே சாமி பிரசாதமா கிடைச்சிருச்சு. இத சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் சாப்பிடுங்க. அத்தை, இருங்க அத்தை, நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். நீ ஊட்டி விடுறியா? ஆமா அத்தை, கௌதம் ரிலீஸ் ஆகி நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனையை கூட பார்க்காம நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விரதம் இருந்திருக்கீங்க. அத்தை, இந்த விரதத்தை நான் என் கையாலே முடிச்சு வைக்கிறேனே. இலக்கியா, ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks
சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.